அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். பொறை உடைமை அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். பொறை உடைமை அப்படின்னா பொறுமையாக இருப்பது. பொறுமையாக இருக்கிறது வேற, சோம்பேறித்தனம்ங்கிறது வேற. பொறுப்பது என்பது வேறு, சோம்பராக இருப்பது என்பது வேறு. ஒரு குரங்கு ஒன்று தோட்டம் போடுது. நீங்கள் கேட்கலாம், குரங்கு எப்படிங்க தோட்டம் போடும் அப்படின்றீங்களா? பேங்க்கில் லோன் வாங்கி போட்டுது, சரியா? தோட்டம் போடுது. ஆனால் தோட்டம் போட்டு ஒன்றும் முளைக்கவே இல்லை. என்னடா இது, நம்ம தோட்டம் போட்டோம், தண்ணி விட்டோம், ஆனால் கூட ஒன்றும் முளைக்கவே இல்லையே, என்னாச்சு, இந்த விதையெல்லாம் ஏன் மேலேயே வரல, முளை வரவே இல்லையே அப்படின்னு அதோட சீனியர்கிட்ட போய் என்கொயரிக்கு போகுது, கன்சல்டேஷனுக்கு. மனுஷன்லாம் காட்டை அழிச்சிக்கிட்டு இருக்கிறான், குரங்குகள்லாம் இருக்கிற காட்டை அழிச்சிக்கிட்டு இருக்கிறான். காட்டு வளர்க்க வேண்டும்ன்றதுக்காக காட்டில் இருக்கிற குரங்கு தோட்டம் போடுது. சீனியர்கிட்ட போய் கேட்குது, இது மாதிரி நான் போட்டேன், ஒன்றுமே உழைக்கலையே அப்படின்னு. அது ஒன்றே, நீ இப்போ தான் என்கிட்ட வர, நீ முதல்லையே வந்திருக்கணும். உங்களுக்கு தான் பெரியவங்க அப்படின்னா மதிப்பே கிடையாது, மனுஷ பயலுக மாதிரியே ஆயிட்டீங்க. பெரியவங்களை மதிக்கிறதுன்ற குணமே உங்களுக்குலாம் இல்லாமல் போச்சு. என்கிட்ட அப்பயே வந்து கேட்டியா நீயே? இந்த காலத்து பிள்ளைங்க மாதிரியே நீ ஆயிட்டப்பார் அப்படின்னு அந்த சீனியர் குரங்கு ஏதோ திட்டுது. இந்த காலத்து பிள்ளைங்க யாருக்கா கோவம் வந்ததுன்னா இது ஏதோ சீனியர் குரங்கு சொன்னது அப்படின்னு விட்டுருங்க. இல்லை, ஏன் முளைக்கலாம் தெரில, அதான் உங்களை ஐயாவை பார்த்து கேட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ட்டு. டேய், விதைன்னு ஒன்று போட்டால் போதாது, அதுக்கு தண்ணி விடணும். நீ தண்ணி விட்டுருக்க மாட்டா? இல்லை, தண்ணி விட்ட நான் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுது. என்னத்தை விட்ட? எந்தெந்த விதைக்கு எவ்வளோ விடணும்னு இருக்குது தெரியுமா? நீ சரியாகவே விட்டுருக்க மாட்டேன். அப்படி தவிர இப்படிலாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது. நான் ஒரு நாளைக்கு 9 பக்கெட் தண்ணி விட்டுருக்குறேன், 10 பக்கெட் தண்ணி விட்டுருக்குறேன். 10 பக்கெட்டா? அடப்பைத்தியமே, குரங்குன்னு ப்ரூவ் பண்ணிட்ட பாரு நீ. குரங்கு தனமா ஒரு நாளைக்கு 10 பக்கெட் தண்ணி ஊட்டினா விதையெல்லாம் அழுகி போயிடும், அதான் ஒன்றுமே முளை விடலை அப்படின்னு. இப்போ இந்த குட்டி குரங்கு சொல்லுதான், சும்மாலாம் பேசாதீங்க, என்ன ஏதாவது சொல்லணும்னு. அதெல்லாம் ஒரு விதையும் அழுகலை. அதனால தான் அது அழுகாமல் இருக்குதா இல்லை கெட்டு போயிடுச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தினம் அந்த விதையை நான் எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா அப்படின்னுச்சான். இதான் குரங்குத்தனம்ன்றது. ஒரு விதைன்னு ஒன்று போட்டால் அது முளைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமை அப்படின்னு ஒன்று வேணும். பாட்டனியில் விதை உறக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சும்மா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இல்லை, அது உள்ளுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. பார்க்கறதுக்கு சுமாராக இருந்தால் கூட, சும்மா இருந்தால் கூட அது உள்ளுக்குள்ளே தன்னுடைய பணியை சூட்டோடு சூடாக செய்து கொண்டிருந்தால் உரிய காலத்திலே முளை வருகிறது. சில விஷயத்துக்கெல்லாம் வெயிட் பண்ணணும். ஆனால் வெயிட் பண்ணணுன்ற காரணத்துக்காக அதை விட்டுடக்கூடாது. அதற்குரிய உழைப்பை நாம் தர வேண்டும். லியோ டால்ஸ்டாய் இருக்கிறாரே, வார் அண்ட் பீஸ் புத்தகத்தை எழுதுவதற்கு 17 ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது. நாமெல்லாம் டிக்ஷனரி அப்படின்னு ஆங்கிலத்தில் வார்த்தைகளுக்கு பொருள் பார்ப்போமே, அதை தயாரித்த ஜான்சன் அவர்கள் 9 ஆண்டு காலம் அதற்காக தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தந்திருக்கிறார். 9 ஆண்டு காலம். இந்த புக்கு இன்னும் ரெடியாகலையே அப்படிலாம் இல்லை, விடாமல் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருந்திருக்கிறார் 9 ஆண்டு காலம். மிகப்பெரிய பொருளாதார அறிஞன் ஆடம் ஸ்மித் அப்படின்னு பேர். அவருடைய வெல்த் ஆஃப் நேஷன்ஸ்ன்ற புத்தகம் மிகவும் உலக புகழ் பெற்றது. அதை உருவாக்குவதற்கு 17 ஆண்டு காலம் அவர் எடுத்திருக்கிறார். 17 ஆண்டு காலம். அப்போ சில விஷயங்கள், கனமுள்ள விஷயங்கள், தரமுள்ள விஷயங்கள் வர வேண்டும் அப்படின்னா அதற்கு பொறுத்துத்தான் ஆக வேண்டும். அது விளைவதற்கான அதனுடைய பயிர் என்ன நிலையில் அதனுடைய அழகான கனிகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த காலம் கனிகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். சீனாவில் ஒரு வகையான மூங்கில் ஒன்று உண்டுங்க, அது 80 அடி உயரம் வளருமா. அப்படி ஒரு மூங்கில் ஒன்றை பற்றி ஒரு சீன பெரியவர் ஒருத்தர் தகவல் கேட்டு அறிகிறார். 80 அடி உயரம்னா சாதாரணமா? சரின்னு அதை வாங்கி அதை நட்டு அதை பார்க்குறாரு. அதுக்கு உரிய தண்ணி உரம்லாம் வைக்கிறாரு. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, ஒன்றுமே வரல. 4 மாதம் ஆகும், கிட்டத்தட்ட 1 மாதம், 1 வருஷம் ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம கூட விதைச்சவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் முளை விட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு மற்றவங்களுக்கெல்லாம்.
அவங்களாம் சராசரியான நம்ம மூங்கில்னு சொல்கிறோமே அதை விதைத்து இருக்கிறார்கள், அது விளைந்து கொண்டு இருக்கிறது. இவர் ஒரு வருஷம் முழுக்க விதை வச்சு உரம் போட்டு தண்ணி விட்டு ஒன்றும் முளைய விடலை. எல்லாருக்கும் ரொம்ப சலிப்பாச்சியே, எப்பா இதோட போய் நீ மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறியே, இதை விட்டுடு, இது வரும்னு தோணலை, அதை விட்டுடு. நான் விடுவதாக இல்லை அப்படின்னு அடுத்த வருடமும் தொடர்ந்து 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் பொறுமையினுடைய உச்சத்திலே இருக்கிறார். 3 ஆண்டுகள் ஆன பிறகு ஒரு நாள், சரி போதும்பா, கடைசியாக என்ன ஆச்சு, எப்படி இருக்குது வயக்காடு, எப்படி இருக்குது பார்த்துட்டு வருவோன்ட்டு அங்கே போனால் 3 ஆண்டு கால உழைப்பிற்கு பரிசாக முளை விட ஆரம்பித்திருக்கிறது. இவருக்கு அப்படியே மகிழ்ச்சி, எகிரி குதித்தேன் வானம் இடித்ததுன்னு ஒரு பாட்டு உண்டு, அது மாதிரி எகிரி குதிக்கிறார், வானம் இடிக்குது. அந்த அளவுக்கு முளைகள் எல்லா இடத்திலும் தலைகளை காட்டி இருக்கின்றன. அப்புறம் இவர் தொடர்ந்து 1 வாரம் அதற்கு வேண்டிய உரம் வைக்கிறார். இப்போ முளை விட்ட 1 வாரத்திலேயே அது 5 அடி உயரம் வளர்ந்திருக்கிறது. தொடர்ந்து விட்டார், 1 மாதத்தில் கிட்டத்தட்ட 40 அடி உயரம் வளர்ந்து விட்டது. சில உழைப்பினுடைய பலன் உடனடியாக தெரியாது. உடனடியாக தெரியவில்லை என்கிற காரணத்தினாலேயே பலனற்று போய்விட்டது என்று நினைக்கக்கூடாது. உள்ளுக்குள்ளே விதை உறக்கம் மாதிரி அது வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னா உழைக்காமல் சோம்பி இருக்க வேண்டும்னு பொருள் அல்ல. நாம் செய்ய வேண்டியதை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் அந்த காலகட்டத்தில் விதையினுடைய விளைவுகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். உரிய நேரத்தில் அவை வெளிப்பட்டு காலம் ஆனாலும் கூட கைமேல் பலன் கிடைக்கும். அதனால தான் காலம் கனிகிறது அப்படின்னு தமிழில் ஒரு வார்த்தை பிரயோகம் உண்டு. அது என்ன, காலம் கனிகிறது, கனிந்தது அப்படின்னா ஒரு விஷயம் கனியாக ஆகிவிட்டது அப்படின்னா அதற்கு முன்பு அது காயாக ஆவதற்கும் ஒரு காலம் இருக்கிறது, அது பிஞ்சாக இருப்பதற்கும் ஒரு காலம் இருக்கிறது. மாம்பழம் சாப்பிட்றோம், ஆனால் மாவடு அப்படின்னு அந்த மாம் பிஞ்சு இருக்குதுங்களே, அந்த மாவடுவையே ஊறுகாவை போட்டு சாப்பிடுவதுன்றதும் உணவிலே ஒரு பகுதி தமிழனுக்கு. மாவடு, மாவடு போன்ற கண்கள் அப்படின்னே கவிஞர்கள் வர்ணிப்பார்கள். அந்த மாவடுவாக இருப்பது பிறகு வளர்ந்து காயாகி அதுதான் கனியாகி, கனியாக ஆவதிலும் நல்ல சாறு நிரம்பிய கனியாக ஆவதற்கு கூடுதலாக ஒரு 2-3 நாள் ஆகும். அப்போ காலம் என்பதும் கூட அப்படித்தான். காயிலே புளிப்பதென்ன கண்ண பெருமானே, நீ கனியிலே இனிப்பதென்ன கண்ண பெருமானேன்னு மகாகவி பாரதி எழுதுகிறான். மாங்காய் புளிப்பாக தான் இருக்கும், கனி தான் இனிப்பாக இருக்கும். நீ கேட்கலாம், இது என்ன பெரிய கவிதைன்னு பாரதி எழுதிட்டான் அப்படின்னு. காயாக எது இருக்கிறதோ, எது புளிக்கிறதோ அதைத்தான் காலம் என்னும் தத்துவமாக இருந்து இறைவன் கனியாக மாற்றுகிறான். அப்போ சில காலம் கடக்கிற பொழுது ஒரு விஷயம் கனியும். அது கனிகிற வரைக்கும் பொறுத்து கொள்ளுகிற பொறுமை இருக்கிறவர்கள்தான் அந்த பலனை அனுபவிப்பார்கள். எல்லாமே வேகம் 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 என்று உணவை கூட ஃபாஸ்ட் ஃபுட்டாக மாற்றி இருக்கிறோம். உரிய காலம் வருகிற பொழுதுதான் நல்ல கனிகள் கிடைக்கும். வாழ்வு சாறு நிரம்பியதாக, சத்து நிரம்பியதாக அமையும் என்பதை புரிந்து கொண்டால் வெற்று ஆரவாரமும் வீண் பரபரப்பும் நம்முடைய மனதில் இருந்து விலகும். வேகம் மட்டுமல்ல, விவேகமும் பிறக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.